30 மே 5 1995. 1995. பிறந்த நேரம் நைட்டு 11:20 AM 11:20 PM சாரி 11:20 PM. பிறந்த இடம் சார் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மகர் லக்னம் ரிஷப ராசி. மகர லக்னம் ரிஷப ராசி. என்ன நட்சத்திரம் சார்? மிருகசீரிஷம். மிருகசீரிஷம். என்ன கேள்வி கேட்கணும்? சில குழப்பம் இருக்கு. திருமணம் மேரேஜ் எப்போ? இல்ல சார், அது கோல் சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. இப்போ நான் இப்போ மேரேஜ் எப்போ ஆகும்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஏங்க திருமணமானு கேட்டேன், இல்லை சார்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் எப்போ ஆகுன்னு கேட்குறீங்க. இன்றைக்கி எல்லாரும் என்னை போட்டு ஒரு வழி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி லைவ் ஆரம்பிச்சு எந்த நேரத்தில் ஆரம்பிச்சேன்னு தெரியலையா. எடுத்தடுப்பில் திருமணமானு கேட்டேன், இல்லை சார்ன்ட்டீங்க. இல்லை சார்ன்ட்டு அப்படி இப்படின்ட்டு அப்புறம் மேரேஜ் எப்போ ஆகுன்னு கேட்குறீங்க. 2 டவுட் இருக்கு சார், அதுக்கு தான். நீங்கள் 2 டவுட்டையும் நிதானமாக கேளுங்க. என்ன டவுட்டு சொல்லுங்கள். வாழ்க்கையே சந்தேகம் தான். மகர லக்னக்காரருக்கு சுப தொடர்புகள் இல்லைன்னாலே சந்தேகம் தான். அமாவாசையில் பிறந்தவருக்கும் இப்படித்தான். நல்ல வேலையாக அமாவாசை சந்திரனா குருபாக்குது. சரி, என்ன கேட்கணும்? இந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் கண்டினியூஸா. சரி. பட் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து எனக்கு எந்த ஒரு கோலும் இல்லை. ஒரு பிளாங்கா இருக்கு. வேலைக்கு போறேன், வரேன், போயிட்டு வரேன். ஸோ 2 வருஷமாவே இப்படியே இருக்கு. இந்த குரு தசை கேது புத்தியும் குரு தசை சுக்கிர புத்திலையும் ஒரு மாதிரி பிளாங்காவே இருக்கு. எந்த ஒரு லட்சியமே இல்லை. என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு கிரகம் செவ்வாய் சனியுடைய தொடர்புகளை பெறுகிறதோ அப்போது அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரக அமைப்புகளை செய்ய முடியாமல் போயிடுன்றத நான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் சொல்கிறேங்க. உங்களுக்கு கேதுவும் சுக்கிரனும் செவ்வாயோடைய வீட்டிலிருந்து சனியின் பார்வையில் இருக்கா? ஆமாம் சார். இந்த கேது புக்தியும் சுக்கிரன், நல்ல வேலையாக சுக்கிரன் திக்பலத்தோடு இருக்கிறார். அதனால் பேசிக் விஷயங்களை கெடுக்க மாட்டார். 2வது, நீங்கள் கடுமையான குழப்பம், சந்தேகம். ஆமாம் சார், கரெக்ட். இதை ஒத்துக்கிட்டீங்க பாருங்கள். நான் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நல்ல நேரத்தில் லைவ் ஆரம்பிச்சிருக்கிறேன். பொதுவாக மகர லக்கணக்காரர்கள் கும்ப லக்கணக்காரர்கள் சனி வளர்த்தா ஒத்துக்கவே மாட்டீங்க. ஏன் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ராசியை குரு பார்க்குறாரு. ராசியை குரு பார்க்கறதுனால உங்களை பற்றின ஒரு சுய பரிசோதனை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கடுமையான குழப்பவாதீங்க. ஆமாம் சார். மற்றவங்க சொன்னாலும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு யோசிச்சு பார்ப்பேன் கொஞ்சமாச்சு. அப்படி தான் 1க்கு 4 தடவை யோசிச்சு 4 தடவையும் சொதப்புவீங்க. ஆனாலும் பேசிக்காக நீங்கள் கொஞ்சம் நல்ல மனுஷன். ராசியை குரு பார்த்துட்டு ராசி உச்சமாக சந்திரன் உச்சமாக இருக்கும்போது பேசிக்காக நல்ல மனுஷன். ஒதுங்கி போகிற ஆளுங்க நீங்கள். கரெக்டான வார்த்தையா? கரெக்ட் சார். ஒதுங்கி போவீங்க. அப்பா எனக்கு எதுக்குப்பா, எனக்கு சண்டை வேணாம்ப்பா, எனக்கு வம்பு வேணாம்ப்பா. ரோட்டில் ஒருத்தன் பொண்டாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா ஒருத்தன் கிட்ட போய் கேட்பான், யோ என்னையா உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு அடியானுவான். நீங்கள் ரோட்டை விட்டு விலகி பிளாட்பாரத்தை விட்டு விலகி எதிரில் போய் அப்படியே ஒதுங்கி போவீங்க. அந்த மாதிரி கேரக்டருங்க நீங்கள். கரெக்ட் சார், கரெக்ட், 100%. ஜோதிடத்தில் சில விஷயங்களில் காரக ஆதிபத்தியங்கள் கிரகங்கள் எதை எப்படி செய்யும் அப்படிங்கிறத அப்படியே உணர்ந்துக்கிட்டாலே டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு பலன் வந்துடும். கல்யாணமானு ஏன் கேட்டேன்? 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சா? ஆமாம் சார். 33 வயசு வரைக்கும் கல்யாண அமைப்புகள் கூடியே வராது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், நிஜமாக ஒத்துக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தயக்கமாக இருக்கு. 50-50 சார். மறுபடியும் சனியை நினைவுபடுத்துறீங்க. உங்களுக்கு தோணும், அதான் எப்ப தோணும், சில டைம் வேணாம்னு தோணும், அப்படியே குழப்பம். ஏங்க இதை தாங்க நான் தமிழில் தாங்க சொன்னேன். நீங்கள் சில டைம்னு கொஞ்சம் ஒரு ஆங்கில வார்த்தையை சேர்த்து சொல்கிறீங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ரெடி ஆகலைங்க. இந்த அமைப்புகளில் வந்து 2, 8ஆம் இடங்களில் சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்போது 7ஆம் பாவகாதிபதி உச்சம் ஆனாலும் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். இந்த மாதிரியான முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம், இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஜோசியம் டக்கு டக்குன்னு வந்துடுங்க. இந்த அமைப்பில் சந்திரபக்தி வரைக்குமே உங்களுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். நீங்களும் கொஞ்சம் அப்படியே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு 2028 மே மாதம் வரைக்கும் நான் கல்யாண விஷயத்தில் உங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டேன். கரெக்டாக 33 வயசு 7ஆம் அதிபதி தான் திருமணத்தை கொடுப்பார். அப்போ குருதசை சந்திரபக்தியில குருதசை சந்திரபக்தியில தாலி கட்டும்போது என்ன நினைப்பீங்க? குருஜி அப்பவே சொன்னார், கரெக்டா ஆச்சு பாரியான்ட்டு. குருதசை சந்திரபக்தியில தான் கல்யாணம் நடக்கும். ஏங்க குருதசை சந்திரபக்தியில கல்யாணம் நடக்கும்? 3, 7, 11 தொடர்புகள் வரும்போது மட்டும்தாங்க கல்யாணம் நடக்கும். சரி, இது என்னையா நீ மட்டும் அடிச்சு சொல்றியே? ஏற்கனவே கல்யாணம் இல்லை, உலகத்துல கோடிக்கணக்கான பேர் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இந்த கோடிக்கணக்கான பேர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 3, 7, 11 கனெக்ட் வரும். உங்களுக்கு 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறாரா? ஆமாம் சார். 7ஆம் அதிபதியை பார்க்குறாரா?
ஏழாம் அதிபதி சந்திரனை குரு சந்திரனை பாக்குது சார். நான் அதைத்தான் வேற மாதிரி சொன்னேன், 7ஆம் அதிபதின்னு சொன்னேன். நீங்கள் குரு சந்திரன் ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான். உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் இப்போ குரு தசையில் சந்திர புக்தி 3, 7, 11 கனெக்ட் 2028 மே மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிக்குதா. நான் சொல்கிற பலன் ஒரு மாதம் முன்ன பின்ன வரும். ஏன்னா யாருடைய பிறந்த நேரமும் அக்யூரேட் கிடையாது. இது சரிங்க சார். 2028 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் உங்கள் பொண்டாட்டி பேர் தெரியும். குரு தசை சந்திர புக்தியில் 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் அதிபதியை பார்க்கறதுனால அந்த 7ஆம் அதிபதி சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால. சரியா? புரியுது சார். இதுதாங்க பலன். இது நடந்ததுன்னு ஒரு நாள் எங்களுக்கு மெயில் அனுப்புவீங்க. எங்கள் மெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லைவில் இப்படி சொன்னாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னாங்க, 10க்கு 8 பேர். நான் ஒன்றும் கடவுள் இல்லைங்க. உங்களுடைய பிறந்த நேரம் தப்பாக இருக்கலாம். 8 பேர் கண்டிப்பாக சொல்லுவீங்க, 2 பேர் ஒரு மெயில் அனுப்புவீங்க, ஐயா சொன்னது என்ன நடக்கலை, மறுபடியும் அவர்கிட்ட பேசணும்னுவீங்க. உண்மைதான் சார். நான் ஒரு வாட்டி சேட்ல கூட 2021ல எனக்கு வேலை இல்லை, அப்போ சேட் வழியா கேட்டேன், நீங்க சொன்னீங்க 2 மாசத்துல வேலை கிடைக்கும்ட்டு. கரெக்டா 2.5 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சது. இவ்வளோதாங்க. அப்போ புரியுதுங்களா சார்? இன்னும் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. குரு தசை இப்போ நான் பெங்களூர்ல வந்திருக்கேன். சரி. பட் 8, 12 சுபத்துவம் இல்லை இல்லை, இது டெம்பரவரி தான். இது டெம்பரவரி தான். அதான் ராசிக்கு 2ல குரு இருக்கனால வந்திருக்கனான்னு ஒரு டவுட். அப்படி இல்லை. குருதசை கோச்சாரம், குருதசையில் கோச்சார அமைப்புகளையும் பார்க்கணும், கேது புக்தியும் பார்க்கணும். கேது புக்தி இடமாற்றத்தை கொடுக்கும். சர வீடுகளில் இருக்குல்ல கேதுவும் சுக்கிரனும். ஆமாங்க. சூரியன் உங்களுக்கு ஸ்திர வீட்டில் வந்துடுது. உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை கோயம்புத்தூர் இதில் பெங்களூரில் இருக்கிறது, வெளி இடங்களில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு. ஆமாம் சார். அப்படியே கல்யாணத்தில் மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அப்படியே சுற்றிக்கிட்டு வருவீங்க. எந்த ஊரில் பிறந்தீங்க? சென்னை சார். சென்னை தானே. சென்னையிலேருந்து பெங்களூர் 300 கிலோமீட்டர் தான். மறுபடியும் தமிழ்நாட்டு கண்டிப்பாக வந்துடுவீங்க. குரு ஸ்திர வீட்டில் இருக்கிறாரு, சனி ஸ்திர வீட்டில் இருக்கிறாரு, புதன் ஸ்திர வீட்டில் இருக்கிறாரு. வெளிநாடா ஐயா சாமி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றவீங்க. ஆனால் டூருக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். ஒரு மாதம் 2 மாதம் வேலையும் போய் பார்த்துட்டு வர முடியும். நிரந்தரமாக வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம். இப்போ ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சுக்கிரனும் முடிஞ்ச உடனே சூரியன் ஆரம்பித்த உடனே பெங்களூரை விட்டு திருப்பி அனுப்பிச்சிடுங்க. பெங்களூர்ல இருந்து வந்துடுவேன். ஓகே சார். இது எப்படி இருக்கும் சார் குரு தசை சூரிய புத்தி? குருதசை சூரிய பக்தி பரவாயில்லாமல் இருக்குங்க. அப்படிலாம் அட்டமாதியாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க. சுபத்துவம் தாங்க வழி நடத்தும். குருதசை சூரிய பக்தியோடைய கடைசி பகுதியில் இங்கே வருவீங்க. திருமண காலகட்டத்திற்கு பிறகு இங்கே தான் இருப்பீங்க. ஆகவே கவலைப்படாதீங்க. உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்ல ஜாதகம், பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது. சந்திரபக்தியில் திருமணம் ஆனதற்கு பிறகு அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சனி தசையும் நல்லா தாங்க இருக்கும். ஒரு நிச்சயமாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த வாகனம், ஓரளவுக்கு நல்ல 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம்னு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தீரும். ஆனால் ஒன்றும் குழப்பம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு